இந்திய உயர்ஸ்தானிகருடன் தெலுங்கு கட்சியினர் சந்திப்பை மேற்கொண்டனர். நேற்றைய தினம் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் மதியம் 2 மணிக்கு இச்சந்திப்பு நடைபெற்றது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் செலோவின் தலைவருமான செல்வம் அடிக்கலநாதனும் அக்கட்சியின் நிதிச் செயலாளரும் பேச்சாளருமான குருசுவாமி சுரேந்திரனும் கலந்து கொண்டனர். அதன்போது செப்டம்பர் 8 ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐநா மனித உரிமை 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்களின் அபிலாஷைகளான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு, நீதி, கௌரவம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை தாம் வரவேற்பதாக செலோ தலைவர் தெரிவித்தார். அரசியல் யாப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வகையிலே விரைந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியமை நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தலை நடாத்த வழிவகுக்கும் எனவும் உயர்ஸ்தானிகரிடம் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் மன்னார் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு 600 மில்லியன் ரூபாய்களை வழங்கி அப்பிரதேச மக்களின் நீண்டகால சுகாதார தேவையை நிறைவு செய்ய இந்தியா முன்வந்தமைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி, பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து என்பனவற்றில் இந்தியா தொடர்ந்து அக்கறையுடன் இருப்பதாகவும் விரைந்து அதை நிறைவேற்றுவதற்கான தொடர் முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதும் பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுப்பதும் சமாந்தரமாக செயல்படுத்தப்படுவது அவசியம் எனவும் அதில் இந்தியா அக்கறையோடு இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றில் இந்தியா இதய சுத்தியோடும் உறுதியோடும் பயணிப்பதற்கு தமிழ் மக்கள் சார்பில் தாம் நன்றி கூறுவதாக டெலோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மிகவும் ஆக்கப்பூர்வமான இச்சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற்றது. மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை மன்னாரை வந்தடைந்தனர். மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து 2 இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர். அவர்கள் முல்லைத்தீவில் இருந்து கால்நடையாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களை வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வந்தனர். இந்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்தனர். இந்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றனர். பின்னர் தள்ளாடி சந்தையில் இருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தனர். Salvo, venga.
வெஹிக்கிள் மறைக்கக்கூடாது வெஹிக்கிள் நேற்றைய முன்தினம் முள்ளிவாய்க்கால் மன்னார் காற்றாலைக்கு எதிராக 42 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்டம் சார்பாக நாம் கரம் கொடுக்கின்ற முகமாக நேற்றைய முன்தினம் 10ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து கிளிநொச்சி மாங்குளம் மல்லாவி ஊடாக இன்றைய நாள் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்திருக்கின்றோம். இது இந்த மக்களுக்கு இந்த மன்னார் தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தான இந்த காற்றாலையை இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று துண்டு பிரசுர மூலமாக எமது விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நானும் என்னுடைய நண்பர் எஸ்ரா அவர்களும் வருகை தந்திருந்தோம். இதற்கு கடந்த பயணங்களில் நம்மளோடு இணைந்திருந்த மல்லாவி வாழ் மக்கள், கிளிநொச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இதற்கு எதிராக போராட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய உறவுகளாக தொடர்ந்தும் போராட்டத்திற்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் அழைத்து நிற்கின்றேன். நன்றி. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் குறித்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் அங்கு வாழைச்சேனை, கிரான், வாகரை, செங்கலடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 35 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்த 33 பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றன. காணாமற் போன ஆட்களின் உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை காணாமற் போன ஆட்கள் பற்றிய கொழும்பு பிராந்திய அலுவலகத்தில் இருந்து வருகை தந்து வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தம்பி ஐயா யோகராஜா ஆகியோர் தலைமையிலான அலுவலக உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலும் இன்றைய தினம் காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. விஜயராமவில் உள்ள தனது சொந்த இல்லத்துக்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியமை குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் உரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த புதிய சட்ட நிலைமையை மதித்து தான் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியதாக மஹிந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மஹிந்த, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமை நீக்க சட்டமூலத்துடன் நடைமுறைக்கு வந்து புதிய சட்ட நிலைமையை மதித்து இதுவரை தனக்கு சட்டப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட விஜயராம அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினேன். இதற்கு முன்னர் ஊடகங்களில் சிலர் விஜயராம அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்ததை நான் கண்டிருக்கின்றேன். மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு குழு மிக குறுகிய காலத்தில் மக்கள் மீது அதிருப்தி அடைந்து தங்கள் திறமையின்மையை மறைக்க ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் பின்னர் அவர்களால் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள் விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறினேன். ஏனென்றால் நம் சட்டத்தை மதிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய நான் சட்டத்தின் முன் மற்றும் என் மக்கள் முன் மட்டுமே தலை வணங்குகின்றேன். ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை இல்லாத தனிப்பட்ட பழிவாங்கலை நோக்கமாக கொண்டு அரசியல் பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக எழுந்துள்ள நிகழ்வுகளின் சங்கிலியின் இலக்காக நான் மாறிவிட்டேன். ஆனால் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன். இந்த தாய் நாட்டில் சுதந்திரமாக சுவாசிக்கும் உரிமைக்காக நான் போராடினேன். சுவாசம் நம் அனைவருக்கும் பொதுவானது. அதற்கு இனம் அல்லது மத வேறுபாடு இல்லை. போர் வீரர்களின் குழந்தைகள் தான் நம் மூச்சுக்காக தங்கள் மூச்சை இழந்தார்கள். அவர்கள் வென்ற பெருமை மிக்க தேசத்தின் சுதந்திரத்தை அடையாளப்படுத்தவும் அதற்கு நன்றி தெரிவிக்கவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அனுராதபுர புனித நகரத்தில் சந்த கிருசையை உருவாக்கினோம். சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை எங்கள் தாய்நாடு ஒரே நாடாக ஒரே கொடியின் கீழ் இருக்கும் என்பதை இது குறிக்கின்றது. என் மூத்த மகன் நாமல் சொன்னது போல நான் எல்லாம் தொடங்கிய கிராமத்துக்கே திரும்பி இருக்கின்றேன். நாங்களே கட்டிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக வந்தேன். இப்போது கிராமத்தில் இருந்து ஒரு புளிப்பு சுவையுள்ள மீனை நான் உண்ண முடியும். அதை கொழும்புக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் இவை அனைத்தும் இந்த மண்ணில் இருந்து தொடங்கியது. மஹிந்த ராஜபக்ஷ என்ற இளைஞர் 1970 பொது தேர்தலில் கிருவாவில் போட்டியிட்டார். அவருக்கு வாய்ப்பளித்தவர் பண்டாரநாயக்க அம்மையாவார்.
ஒரு இளம் எம்பியாக நான் பின்பற்ற வேண்டிய பாதையை அவர் எனக்கு காட்டினார். அவர் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் மற்றும் ஒரு தாய் என்று சொல்வதுதான் சரி. அரசியலில் சரியான வழிகாட்டுதலை வழங்குவது மிகவும் முக்கியம். நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களை சோசலிசத்தை நோக்கி அழைத்துச் சென்ற பண்டாரநாயக்கவின் பின்னால் குருகுண எம்பியாக இருந்த எனது அன்புக்குரிய தந்தை மறைந்தவர் எப்போதும் காணக்கூடியவராக இருந்தார். ருகுணவில் உள்ள பெலியத்த மக்களின் அபிலாஷைகளை என் தந்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். இளைய எம்பியாக 1970 மக்கள் அரசாங்கத்தின் முதல் சிம்மாசன உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வாக்கெடுப்பை நான் நிகழ்த்தினேன். ருகுணவில் உள்ள பெலியத்த மக்களின் அபிலாஷைகளை பற்றி பேசியது எனக்கு நினைவிருக்கின்றது. இருண்ட காலங்களில் இருந்து அரசியல் அடக்குமுறை மற்றும் பழிவாங்கல்களை எதிர்த்து காணாமல் போனோர் சார்பாக ஜெனீவா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு சென்ற அதே மகிந்த நான் தான். காணாமல் போனோர் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக அவர் குரல் கொடுத்து சட்ட உதவி வழங்கிய இடத்தின் முகவரி சட்டத்தரணி மகிந்த ராஜபக்ஷ தலைவர் மனித உரிமைகள் மற்றும் சட்ட உதவி மையம் கால்டன் தங்காலை என்பதை என் சகோதரர்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றேன். பாத யாத்திரைகள், பொதுமக்கள் கூக்குரல், மனித சங்கிலி போன்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள், ஜனநாயக வழிமுறைகள் மூலம் மக்களின் நன்மைக்காக உண்மையான மக்கள் போராட்டங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். தங்கள் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் பதட்டங்களை சமாளிக்க யாரும் ஜனநாயகத்திலிருந்து விலகிச் செல்ல முடியாது. பொய்யான தகவல்களை பரப்புவதன் மூலம் பிரதான எதிர்க்கட்சி சித்தாந்தவாதிகளை அடக்குவதற்கான முயற்சி வருந்தத்தக்கது. மக்கள் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தன. நான் உயிருடன் இருக்கும் வரை சிங்க கொடியின் நிழலில் இருக்கும் இந்த ஒன்றுபட்ட தாய்நாட்டை யாராவது காட்டிக் கொடுத்தால் நாம் அனைவரும் அதன் கீழ் எவ்வளவு துன்புறுத்தல்கள் வந்தாலும் எழுந்து நிற்பேன் என்று நான் அறிவிக்கின்றேன். மகா சங்கத்தினரின் தலைமையில் இந்த நாட்டின் அன்பான மக்கள் அந்த நாளில் எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். கிருவாபட்டுவை சேர்ந்த மஹிந்த அரசியல் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை நன்கு அறிந்தவர் என்று கூறியுள்ளார். மாளிகாவத்த தொடர்பாடி குடியிருப்பு தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் நிறுத்துமிடம் தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பேசிய அவர், குறித்த வாகனம் நிறுத்துமிடம் தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியது சட்டத்துக்கு முரணானது. அது தொடர்பில் மாளிகாவத்தை தொடர்பாடி தொகுதி கட்டமைப்பு அலுவலகத்தில் முறைப்பாடு தெரிவித்தோம். இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2 வருடங்களுக்கு இந்த களஞ்சிய சாலை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் டீல் மூலம் இவை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த காணிகள் மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு வாசிகளின் பாவனைக்காக வழங்கப்பட வேண்டும். மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு நிர்மாணிக்கப்படும் போது அங்கு வாழும் மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக அமைக்கப்பட்டதாகும். இவற்றை மீண்டும் மக்களின் பாவனைக்காக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்குக்கு பொறுப்பான தளபதியாக பணியாற்றிய தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த பதவியில் நீடிப்பதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்படாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய அரசாங்கமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி தேர்தலின் போது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார்கள். இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சவாலானது என்று ஜனாதிபதி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த சவால் பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து வருகின்றதா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி வெளிப்படுத்தினார். அதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் எப்படியாவது தொடர்புடைய நபர்கள் அரசாங்கத்துக்குள் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு நடந்தபோது அரசாங்கத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பான ஒருவர் தற்போதைய அரசாங்கத்திலும் பொறுப்பேற்பது கேள்விக்குறியாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் கீழ் உள்ள அதிகாரிகளால் நடத்தப்படுகின்றன. எனவே கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்து தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை சுயாதீனமாக நடத்துவதில்லை என்றார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் காலம் தொட்டு முஸ்லிம் மக்களின் உரிமைகள் தொடர்பிலான தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
முஸ்லிம்கள் சார்பில் மிகப்பெரிய விடயங்களை செய்வதற்கு தமிழ் மக்களை விட்டுக்கொடுப்புகளை செய்துள்ளனர். தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா ஒரு நிகழ்வில் சில விடயங்களை தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக அம்பாறையில் உள்ள இந்து கோவிலை உடைத்ததாகவும் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவற்படைக்கு வழங்கினேன் எனவும் ஜிகாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசியிருந்தார். அப்படியிருந்தும் முஸ்லிம் சகோதரர்கள் மீது எவ்வித கோபங்களும் கொண்டிருக்கவில்லை. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் காலத்தில் இரண்டு பக்கத்திலும் நிறைய வலிகள் உண்டு மற்றும் காயம் உண்டு. அத்தோடு முஸ்லிம் சகோதரர்களும் போராளிகளாக இணைந்து வீரமரணம் அடைந்துள்ளனர். இருப்பினும் தற்போது வரையிலும் சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோதமான மற்றும் குரோதமான கருத்துக்களை தெரிவிப்பது மன வருத்தத்தை அளிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்லிம் உறவுகள் குறித்தும் தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்குமான உறவுகள் குறித்தும் மற்றும் நடைமுறை அரசியல் குறித்தும் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு இன்று திருகோணமலை கடற்கரை பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. முதலில் நிமலராஜனை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது படுகொலை தொடர்பான விரிவான அறிக்கை பொதுமக்கள் முன் வெளியிடப்பட்டது. உயிரிழந்த நிமலராஜனின் கொலை வழக்கு கடந்த 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக நீதியின்றி நீடித்து வருகின்றது. இதனால் ஊடக சுதந்திரத்திற்கும் மனித உரிமை நிலைப்பாடுகளுக்கும் பெரும் கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. நிகழ்வில் மனித உரிமைகள் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வை வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட குழு ஏற்பாடு செய்திருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எனவும் யாழ் பல்கலைக்கழக நூலகமே என்னை படைப்பாளியாக்கியது எனவும் எழுத்தாளர் தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் தீபச்செல்வனின் சைனட் நாவல் அறிமுக விழா நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போது ஏற்புரையினை ஆற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், அன்றைய போர்க்கால பல்கலைக்கழக சூழலும் எங்களை சுற்றியிருந்த போராட்டங்களுமே என்னை செழுமையாக்கியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக மாணவ தலைவர்களாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. பல்கலைக்கழக படிப்பு முடிந்த பின்பு எங்காவது அரசு திணைக்களம் ஒன்றுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தராக வேலைக்கு போகிறோம், கையொப்பத்தை இடுகிறோம். வேலையோடு முடங்கி போகிற வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவர்களாக நீங்கள் வந்துவிடக் கூடாது என்பது எனது அழுத்தமான கோரிக்கை. இப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இந்த பல்கலைக்கழகம் கட்டப்படவில்லை. ஒவ்வொரு தனிநபர்களும் உங்களை ஆளுமை மிக்கவர்களாக மாற்றிக் கொள்வீர்களாக இருந்தால் தொழில் முனைவோராக, படைப்புத்துறை சார்ந்தோராக, ஊடகத்துறை சார்ந்தோராக, கல்வித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம். நாங்கள் முன்னேறுவதற்கும் முகவரி சொல்வதற்கும் நாங்களே இந்த தேசத்தை ஆள்வதற்கும் பல துறைகள் இருக்கின்றன. வெறுமனே முன்னாள் போராளியின் வாழ்க்கை போராட்டம் சார்ந்த கதையை உங்கள் கைகளில் தரவில்லை. இந்த கதையின் வாயிலாக நீங்கள் இந்த தேசத்தில் ஆற்ற வேண்டிய சேவையினுடைய கோரிக்கைக்கான விண்ணப்பத்தை தான் உங்களுடைய கைகளில் தந்திருக்கின்றேன். 2009ஆம் ஆண்டு எமது இனத்தை பெருமளவுக்கு இனப்படுகொலை செய்து எங்களுடைய சமூகத்தை ஊமைகளாக்கிவிட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இயல்பாகவே ஊமைகளாகி ஆக குறைந்த மனித பண்புமில்லாத சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். மிக நூதனமாக இன அழிப்பும் இன ஒடுக்குமுறையும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இலங்கை தீவில் எங்கள் இருப்பை இல்லாமல் செய்யும் முயற்சிகள் தொடர்ந்தும் நடக்கின்றது. ஆயிரம் எங்கள் வீர மறவல்களை மண்ணுக்குள் புதைத்திருக்கின்றோம். அதற்காகவே எங்களுடைய அண்ணன்களும் அக்காக்களும் சயனட்டுகளை தங்கள் கழுத்துகளில் கட்டிக் கொண்டார்கள். அப்படி கட்டிக்கொண்ட ஒரு மாவீரனின் கதையே இது. அப்படி கட்டிக்கொண்டவர்கள் இன்று நடைபெணங்களாக, பிச்சைக்காரர்களாக, கைவிடப்பட்ட மனிதர்களாக அவல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த பல்கலைக்கழக நூலகத்திலே அதிக நேரங்களை செலவிட்டு இருக்கின்றேன். நான் இன்று படைப்பாளிகளாக மாறி எழுதுகின்றேன் என்றால் அதற்கு பல்கலைக்கழக நூலகமே காரணம். கைலாசபதி அரங்கில்தான் நான் மேடை பேச்சு பழகினேன். அந்த மகத்துவம் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் இதயமெல்லாம் ஈரமாகுவதனை உணர்ந்திருக்கின்றேன் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு கலைப்பீடாதிபதி எஸ் ரகுராம் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக ஐபிசி தமிழ் மற்றும் ரீச்சா நிறுவனங்களின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் கலந்து சிறப்பித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக தமிழியல் நூலகத்துக்கு சைனட் நாவல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த நாவலினை 100 மாணவர்களுக்கு கந்தையா பாஸ்கரன் இலவசமாக வழங்கி வைத்தார்.